ஹீரோ மேல இருக்கிற பாசத்துல தியேட்டருக்கு போற கூட்டத்தை தன் பக்கத்து நியாயத்தால கைதட்ட வச்ச ஒரே வில்லன் யாருன்னு தெரியுமா? அவர்தான் நடிப்புலக கலகக்காரன் எம்.ஆர். ராதா. ஸ்கிரீன்ல அவரோட முகம் தெரியறதுக்கு முன்னாடி அந்த கணீர் குரல்ல கேக்குற நக்கல் பேச்சுக்கே தியேட்டர்ல விசில் பறக்கும். வில்லத்தனத்துல ஒரு தனி ஸ்டைல கொண்டு வந்தவர் அவர்தான். பகுத்தறிவு கருத்துக்களை சினிமாவுக்குள்ள புகுத்துனதுல இவருக்கு பெரிய பங்கு உண்டு. ரத்த கண்ணீர் படத்துல மோகன் கேரக்டர்ல அவர் பேசின ஒவ்வொரு வசனமும் இன்னைக்கும் 100% பொருந்துது. எம்ஜிஆர், சிவாஜின்னு 2 இமயங்களுக்கு மத்தியில தனக்கான இடத்தை அசாத்திய நடிப்பால தக்க வச்சுக்கிட்டாரு. அவர் வில்லனா நடிச்சா ஹீரோவுக்கு உண்மையிலேயே பெரிய சவால் தான். சினிமால மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலும் யாருக்கும் பயப்படாத சிங்கம் அவரு. மேடையிலேயே பெரியார், அண்ணான்னு தலைவர்களையே கலாய்க்கிற தைரியம் எம்.ஆர். ராதாவுக்கு மட்டும்தான் இருந்தது. தமிழ் சினிமாவுல எத்தனையோ வில்லன்கள் வரலாம், ஆனா இந்த நடிப்பு சிங்கத்தை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எம்.ஆர். ராதாவோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கீழே கமெண்ட் பண்ணுங்க.